செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் 2025 வருடத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்த கும்பராசி நண்பர்களே, கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தற்சமயம் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஜென்மசனி மார்ச் 29 பிறகு உங்கள் ராசியை விட்டு வெளியே வருகிறார். இந்த ஜென்மசனி வெளியே வருவதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கியம் இனிமேல் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் நீங்கும். சரி, குடும்பஸ்தானத்தில் வருகிறாரு, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனையை வருமோ என்று நீங்கள் கேட்டீர்களே, ஆனால் நிச்சயமாக தராது. ஏனென்றால் குரு பயிற்சி, வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதம் 14 பிறகு வருகின்ற குரு பயிற்சி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. மே 14 முதல் உங்கள் ராசிக்கு குருடைய பார்வை முழுமையாக கிடைக்கிறது. இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கும் புனஸ்காரங்களுக்கும் நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலும் அந்த குரு பயிற்சியின் மூலமாக தெய்வ பலம் உங்கள் வீடுகளில் நிச்சயமாக நிறைந்திருக்கும். அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. இந்த வருடம் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும். நல்ல இடத்திலேயே வரன் அமைந்து சுமூகமாக திருமணம் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அடுத்து தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு தொழில்துறையில் நல்ல விருத்தி ஏற்படும். முக்கியமாக எக்ஸ்போர்ட் தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாட்டு வேலை விரும்புபவர்களுக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இந்த வருடம் கிடைக்கும். இந்த வருடம் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனிபான் வரப்போகிறார். ஆகவே உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் நல்ல சிரத்தையுடன் உங்களுக்காக வேலை செய்து உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். விவசாயிகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். விவசாயிகள் எந்த பொருளை நீங்கள் பயிரிட்டாலும் நல்ல மகசூலை பெற முடியும், நல்ல வருமானத்தை பெற முடியும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல வேலையே கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். முக்கியமாக உங்கள் கல்லூரிகளே வேலைவாய்ப்பை தேடி வேலைவாய்ப்பை கொடுக்க வருபவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இல்லத்தரசிகளுக்கு நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் தருகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது. கணவன் மனைவிக்குள் ஏற்கனவே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில்துறையாக இருந்தாலும் சரி அல்லது குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்தும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். பொதுவாக கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷத்தையும் அன்யோன்யத்தையும் அடைவார்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும். நல்ல இடங்களில் நீங்கள் நினைத்த இடங்களே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் இந்த வருடம் என்பது ஒரு யோகமான ஆண்டாக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கிறது. முக்கியமாக குருடைய அருட்பார்வை உங்களுக்கு கிடைப்பதனால் தெய்வ பலம் நன்றாக கூடுகிறது. குலதெய்வ அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த வருடம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொள்ளலாம். திருமணமாகாத உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் திருமணம் கைகூடும். இந்த வருடம் உங்களுக்கு அனுகூலமான காலம் என்று பார்த்தால் 14/5/2025 முதல் 18/10/2025 வரை. அதன் பிறகு மீண்டும் டிசம்பர் 12 முதல், அதாவது 5/12/2025 முதல் 31/12/2025 வரை மிக மிக அனுகூலமான காலங்கள். இந்த காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா நல்ல பலன்களும் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள், அதிரடி மாற்றங்கள், யோகமான மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த வருடம் 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், ஒரு முறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானையும் நல நாராயண பெருமானையும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். அதன் பிறகு ராகுகேது பயிற்சி என்பது உங்கள் ராசியிலே ராகுபான் வர இருக்கிறார். ஆகவே 18/5/2025 பிறகு ஒரு முறை அவசியம் திருநாகேஸ்வரம் சென்று நாகராஜரை வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகவும் சிறப்பானது. முடிந்தவரை பாலாபிஷேகம் செய்துவிட்டு வரலாம். மேலும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சனுக்கு நெய்தீபம் வைத்துவிட்டு வாருங்கள். இந்த வருடம் முழுமைக்கும் நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. பொதுவாக கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வருடம் 75% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள். நல்ல யோகத்தை பெறக்கூடிய 3 ராசிகள் என்று பார்த்தால்
ரிஷபராசி, அதன் பிறகு துலா ராசி, அடுத்து கும்பராசி. ஆகவே இந்த ராசியில் பிறந்தவர்கள் நிச்சயமாக நன்மைகளை அடைவார்கள். இந்த வருடம் ஒரு பொற்கால வருடமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எம்முடைய ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் வெளிவந்து விட்டது. சுமுகூர்த்த நாட்கள் புத்தகம் வெளிவந்து விட்டது. மேலும் இந்த வருடம் சர்வமுகூர்த்த நாடி என்ற புத்தகம் எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு சடங்குகளும் எப்படி செய்ய வேண்டும், எந்த நாளில் செய்ய வேண்டும், தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் விவரம் கொடுத்திருக்கிறது. அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. இவ்வாறாக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு 2025 வருடத்தில் ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.